கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 26 வரை. தியானத்திற்கான தலைப்பு பரிசுத்த வாழ்வின் ஆசி. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். உபாகமம் 7:8. ஆண்டவரின் வார்த்தைகளில் ஒவ்வொரு ஆசீர்வாதம் அல்லது வாக்குத்தத்தங்களுக்கு முன்பதாக ஒரு கட்டளையோ அல்லது ஒரு நிபந்தனையோ இருப்பதை கவனிக்க முடியும். ஆனால் பொதுவாக நாம் அந்த கட்டளை நிபந்தனைகளை புறம்பே தள்ளிவிட்டு அவரது ஆசீர்வாதம் அல்லது வாக்குத்தத்தத்தை மட்டும் கெட்டியாக பிடித்துக் கொள்வோம். இன்றைய வாசிப்பு பகுதியில், எனது கட்டளைகளை நீ கேட்டு அவற்றை கை கொண்டால் அப்பொழுது நான் உன்னுடைய பிதாக்களுக்கு பண்ணி கொடுத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதன்படி உனக்கு சகலவற்றையும் ஆசிர்வதித்து கொடுப்பேன் என்கிறார் கர்த்தர். உன்னில் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் உன்னை திருப்தியோடு வாழ வைப்பேன் என்கிறார். உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் விளைச்சலையும் வர்த்திக்க பண்ணுவேன். சகல ஜனங்களுக்குள்ளும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணினாகிலும் பெண்ணினாகிலும் மலடி இருப்பதில்லை. சகல நோய்களிலிருந்தும் உன்னை விலக்கி காப்பார். எகிப்தியருக்கு வந்த எந்த ரோகமும் உனக்கு வராது என்றெல்லாம் கர்த்தர் வாக்களிக்கிறார். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் மக்கள் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் அவருக்குள் பரிசுத்த வாழ்வு வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது இத்தனை ஆசிகளையும் கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் அருவருக்கும் எந்த காரியங்களையும் நீ உன் நடுவில் வைக்க வேண்டாம். அவற்றை சி போ என்று துரத்தி விடுவாயாக என்றும் எழுதப்பட்டுள்ளது. இன்றும் ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்போதும் வேண்டும் என்றே நாம் விரும்புவதுண்டு. அதே நேரம் தேவன் வெறுக்கும் காரியங்களையும் நாம் செய்து கொண்டும் அவருக்கு பிரியமற்ற காரியங்களை நமக்குள் வைத்து கொண்டும் அவருடைய ஆசியை தேடுவது எப்படி? உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. 2 எஜமான்களுக்கு ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து அவருடைய ஆசிகளை பெறுவோமாக. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 1 யோவான் 2:15. ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, இருமனமுள்ளவர்களாய் நாங்கள் வாழாதபடி உம்மை கனப்படுத்தி உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆமேன்.